நீங்க தோற்று போகிறத நம்ம அப்பா ஒரு நாள் விரும்ப மாட்டார். நீ குறைவா இருக்கிறத அப்பா ஒரு நாள் விரும்ப மாட்டார். சில வேளைகள்ல ஜெர்மியோட காரியங்கள் மூலமா ஆண்டவன் நிறைய நேரங்கள்ல என்னோட இடைப்படுகிறத நான் பார்த்திருக்கிறேன். ஆமா, ஒரு முறை கீழே வீட்டுல கேரம் போர்டு விளாண்டுட்டு இருந்தான். பசங்க ஜெர்மி எல்லாம் சின்னது, அது சின்ன பையனா இருந்தாலும் நல்லா விளாடுவான். அப்போ ஒரு முறை அவன் கையில என்ன காயின்ஸ் எல்லாம் போயிட்டு, அப்போ அவன் என்ன பண்ணிட்டான்னா அப்படியே டல் ஆயிட்டான், முகம் மாறுது. என்னம்மா கையில காயின்லாம் தோத்துட்டேன். அப்படியே முகம் மாறும்போது எனக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காது கேரம் போர்டு விளாடுறதுல. ஏன்னா நம்ம அடிச்சுட்டே இருந்தா சந்தோஷமா இருக்கும், இன்னொருத்தன் போட்டுட்டே இருந்தா காயின் போட்டுட்டே இருந்தா நமக்கு கடுப்பாகும். ஆனால் அந்த கடுப்பாகிற கேம் விளாடுறது கிடையாது. அப்போ இவன் தோத்துட்டு கையில காயின் இல்லான்னு நினைக்கும் போது எனக்கு டக்குன்னு நான் உள்ள என்ன செஞ்சேன், உடனே இறங்கி அவனுக்கு ஜெயிச்சு கொடுத்தேன். எனக்கு இஷ்டம் இல்லதான், ஆனாலும் நான் விளாண்டேன். அப்பதான் ஆண்டு எனக்கு உணர்த்தினாரு, சின்ன ஒரு லாட்டு, ஒரு சின்ன பிள்ளை, அதுல ஒரு விஷயமே கிடையாது. ஆனாலும் உன் பிள்ளை சின்ன இதுல தோத்துட்டான் ஃபீல் பண்றானோன்னு உன்னால என்ன செய்ய முடியல, இருக்க முடியலடா. நீயே இப்படி இருக்கும்போது நான் எப்படி இருப்பேன்னு யோசித்துக்க. நல்லா புரிஞ்ச பிள்ளைகள் நல்லா கூட கை தட்டி